Hello everyone, welcome back to another video. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் ஷெட்யூல் 4ம் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அடுத்த டெஸ்ட் ஷெட்யூலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேயா? ஸோ 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன? ஸோ பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 லெசன் சரியா? ஸோ பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 லெசன்ஸ் ஓகேயா? ஸோ பயாலஜி பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத, நான் அதை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ இந்த 4 லெசன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேயா? ஸோ இந்த 4 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜியில். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஈஸியாக புரியாத ஒரு லெசன்ஸ்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குது. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இதில் இன்க்ளூட் ஆகலையா? ஆக்சுவலி ஈக்குலிபிரியம் அப்புறம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட், ஹைட்ரோஜன், அப்புறம் பி பிளாக். ஓகே, பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா 13th and 14th குரூப் மட்டும்தான் பி பிளாக்ல வரும். ஏன் அப்படின்னா லேட்டராக இருக்கிறதுல நம்ம 12th படிப்போம், கரெக்டாக இல்லையா? ஸோ எங்கள் புக் அப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. உங்கள் புக் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் சிபிஎஸ்சி புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ பி பிளாக் எலிமெண்ட் இருக்குது, அப்புறம் எஸ் பிளாக். ஸோ பி பிளாக் வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோ சரியா? ஸோ டெஸ்ட் வந்து நம்ம பொதுவாக என்னென்னா நான் 4 to 5 days டைமில் ஒரு டெஸ்ட் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் இந்த டெஸ்ட்டு ஓகே ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே இருக்குது. நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய லெசன்ஸ் இருக்குது. அப்போ இந்த டெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சண்டே, ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேயா? இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே கூட நம்ம வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம் சரியா? ஸோ நல்லா உட்காந்து படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் சரியா? ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எக்ஸ்பேன்ஷன், கலோரிமெட்ரி, கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இதை வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் நான் டீச்சும் பண்ணியிருப்பேன். தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்கக்கூடியது இந்த ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர், அப்புறம் பம்பு, ஹீட் பம்பு, அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். இதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டைரக்டான கொஸ்டின் வந்தால் கூட நீ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் பார்த்தோன்னா இதை நீ நல்லா பார்த்துக்கோ. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன், பயாலஜியில் இந்த 4 லெசனு பார்த்துக்கோ ஓகேயா? ஸோ பயாலஜி பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இது 4 இல்லை 5 கூட எனக்கு தெரியாது ஓகேயா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் வேணும்னு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சேர்த்துக்கோ. மேபி அதில் இந்த கொஸ்டின் வரலனாலும் அட்லீஸ்ட் அந்த லெசன் நீ படிச்சிருவேன். ரெடாக்ஸ் ரியாக்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லெசன் தான். பட் இந்த 3 லெசன் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக படிச்சுக்கோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸோட பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் முடிஞ்சிடும், கரெக்டாக இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் உங்களோட சிலபஸ். 2022 ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தேன், அடுத்து நீங்கள் கெமிஸ்ட்ரி எழுத போகிறீங்களா இல்லை ஃபிசிக்ஸ் எழுத போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். யாருமே ரிப்ளை பண்ணலை. ஸோ யாருமே ரிப்ளை பண்ணாதனால பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் லெசன் சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா சண்டே. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டு 3 நாள் ஆகுது. நீங்கள் அப்பயே சொல்லிங்கன்னா உங்கள் சிலபஸ் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ சண்டே, மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வெனஸ்டே ஈவினிங் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஸோ வெனஸ்டே ஈவினிங் தான் உனக்கு கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்க போகிறேன், கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த 4 days டைம் இருக்குது. இந்த 4 daysக்குள்ளார நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எப்படியாவது படிச்சுக்கோ. இல்லைனா ஒன்று பண்ணலாம், நான் டெஸ்ட்டை வந்து தேர்ஸ்டே வச்சுக்கிறேன். தேர்ஸ்டே நைட் டெஸ்ட் வச்சுக்கிறேன். அப்போ உனக்கு 5 days டைம் கொடுத்துட்டேன். 5 daysக்குள்ளார நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை தரவு பண்ணிக்கோ. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் வச்சு வர கொஸ்டின், வெயிட் புள்ளி வச்சு வர கொஸ்டின். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, தவிர மற்ற எல்லா டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் நான் வந்திருக்குது. பட் அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக வரல. ஓகே, ஸோ ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. நல்லா பாரு, இது வந்து ஸ்லைடிங், இந்த பால் வந்து கீழே வருது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் இருக்கும். சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா இந்த புள்ளி சிஸ்டம்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம், புரியுதா இல்லையா? ஸோ நீ அது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ரெடியாக இருந்துக்கோ. ஸோ இதான் உன்னோட சிலபஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து உனக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு, தேர்ஸ்டே அப்போ நீ ரிமைண்ட் பண்ணிடு. ஓகே, ஸோ நேற்று அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக 12th வந்து சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஓகே, ஒர்க்னால நான் மறந்துட்டேன். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கொஸ்டின் எப்படி அப்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்லிடுங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க, சார் இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன் நைட்டுக்குள்ளார. ஓகே, ஸோ இதான் நான் சொல்ல நினச்சது. தயவுசெய்து ஒழுங்காக படிங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சப்மிட்டே பண்ண மாட்டீங்க சரியா? ஸோ ஆஸ் அ ப்ரொவைடர் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், இருந்தாலும் பசங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. கேட்டால் கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிட்டோம், வேறு என்ன எங்களுக்கு ஜாயின் பண்ண மார்க் வராது. யூ ஹேவ் டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஸோ தயவுசெய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? இதான் நான் சொல்ல நினச்சது. தயவுசெய்து அதை வந்து அப்டேட் பண்ணு. நீ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணு, அப்போ தான் தெரியும் நீ எவ்வளோ டைமில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறேன்ட்டு. தேங்க்யூ.